நம்ம ரீஜன்ல இந்த டேட்டாவ குடுத்து ஏர்ன் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு விஷயம் தான். இதில ஏதாச்சும் எக்ஸ்ட்ராவா அப்டேட்டுங்கிற பேர்ல டாஸ்க்க குடுத்து, அத கம்ப்ளீட் பண்ணி நீங்க ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருந்தாங்கன்னா, நீங்க தாராளமா அதில உங்களுடைய எஃபோர்ட்ட போட்டுட்டு, அந்த டாஸ்க்லாம் முடிச்சு ரிவார்ட வந்து எடுத்துக்கலாம். ஆனா, இந்த இன்டர்நெட் மட்டுமே ஷேர் பண்ணி நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு மேக்ஸிமம் ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா, வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ நான் வந்து இந்த ஜெம் டாஸ்க்ல வித்ட்ரா பண்ணிக்கிறேன். இதில இந்த அன்னிகெயின்ல ஏர்ன் பண்ணக்கூடிய கிரெடிட்ஸ ஜெம் டாஸ்க்ல ஜேஎம்டி டோக்கனா கன்வெர்ட் பண்ணிட்டு, அங்கருந்து கிரிப்டோக்கா நான் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் எனேபிள் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு வழியா பல மாசத்துக்கு அப்புறமா ஒரு $20க்கான ஜேஎம்டி டோக்கன வந்து நான் ரீச் பண்ணிட்டேன். ஸோ நீங்க இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். இல்ல நான் லைவா கூட கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஜெம் டாஸ்க்கு டேஷ்போர்ட கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இங்க வந்து வெப் போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஏர்னிங்ஸ்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 17.5 ஜேஎம்டி டோக்கன் வந்து இருக்கு. அதுக்கான வேல்யூ வந்து $20 0.06 சென்ட் சம்திங் வந்து இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த ஜேஎம்டி டோக்கனுடைய வேல்யூ என்ன அப்படின்னா, $1 13 சென்ட்ஸ்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதில ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது எல்லாமே காமன் தான். எப்படி சொல்றதுன்னா, ஒரு 5 ஜிபி உங்ககிட்ட இருந்து டேட்டாவ கன்சியூம் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு $1 வந்து பே பண்ணுவாங்க. ஸோ அந்த $1 ஜெம் டாஸ்க் அதாவது அன்னைக்கு ஜெம் டாஸ்க் டோக்கனுடைய வேல்யூ என்னவா இருக்கோ, அதுக்கு தகுந்தா மாரி கன்வெர்ட் பண்ணி ஜேஎம்டி டோக்கன வந்து குடுத்துருவாங்க. இதில ஒரு சில பேருக்கு வந்து கன்ஃப்யூஸ் ஆகும். நார்மலா வந்து இந்த பான் ஷாப் மாரி 1 ஜிபிக்கு நாங்க 20 சென்ட்ஸ் பே பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா இந்த அன்னிகெயின்ல கிரெடிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அத வச்சு ஒரு சில பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆனீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். கிரெடிட்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. 10 எம்பிக்கு 2 கிரெடிட் குடுப்பாங்க. அப்போ 1024 எம்பி தான் 1 ஜிபி. ஸோ அத வந்து நாம 10ஆ டிவைட் பண்ணோம் அப்படின்னா, நமக்கு கிடைக்கிறது வந்து கிட்டத்தட்ட 102 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்கும். அதாவது இங்க பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும். ஸோ 1024 எம்பி நான் வந்து 10ஆல டிவைட் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு 102 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்குது. அதுவே நான் 2ஆல மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னா, 204 கிரெடிட்ஸ் வந்து கிடைக்குது. அப்போ 204 கிரெடிட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா, 20 சென்ட்ஸ் வந்து பே பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த கிரெடிட்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷனு. ஏன்னா ஒரு சில பேர் வந்து கன்ஃப்யூஸ் ஆவீங்க. பான் ஷாப் மாரி டைரக்ட்டா சொல்லியிருந்தா பிரச்சனை இல்ல. இந்த மாரி கிரெடிட்ஸு, ஜேஎம்டி டோக்கனு இந்த மாரி எல்லாம் சொல்லும்போது, ஒரு சின்ன கன்ஃப்யூஷன் ஆகும் இல்லையா? அதுக்காக தான் ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுத்தேன். ஸோ இப்போ டைரக்ட்டா நம்ம வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ போயிட்டு பே அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துடுறேன். நான் என்னமோ நெனச்சேன், பரவால்ல இங்கேயே கேக்குது. எந்த நெட்வொர்க்ல நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹைலி ரெக்கமெண்டட் வந்து பிஎன்பில தான், அதாவது அந்த நெட்வொர்க்ல தான் வந்து நீங்க வித்ட்ரா பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிலே குடுத்துப்போம். பிரச்சனை இல்ல. ஸோ ஜஸ்ட் பேட் வந்து குடுத்துட்டேன். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இன் ப்ரோக்ரஸ்ன்னு வருது. ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. பினான்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, 17.5 ஜேஎம்டி டோக்கன் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத கிளிக் பண்ணிட்டு உள்ள போயிரலாம். அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு. அண்ட் புதுசா பார்க்குறவங்க இந்த பினான்ஸோடைய வாலெட்ட மட்டும் குடுத்துறாதீங்க. ஏன்னா, இந்த இடத்துல இருந்து நம்ம இன்னொரு வாலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, அங்கிருந்து யுஎஸ்டிடிய மாத்தி தான் நம்மளுடைய இந்தியன் எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பிட்டு, அங்கிருந்து செல் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வரும். ஸோ இது வந்து நான் எப்படி சொல்றதுன்னா, அவசர புத்தியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பினான்ஸ் வாலெட்ட வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்னமோ நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ட்ரஸ்ட் வாலெட் இல்லன்னா மெட்டாமாஸ்க்க வந்து கனெக்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் வந்து கேட்கல. ஏன்னா காயின் மார்க்கெட்ல பார்த்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸ்சேஞ்சிலுமே இல்ல. இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து வாலெட்ல தான் இருக்கே தவிர, எக்ஸ்சேஞ்சில இன்னும் எதுலயுமே வந்து லிஸ்ட் ஆக கிடையாது. பட் அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ இத நான் வித்ட்ரா பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜேஎம்டி டோக்கன கிளிக் பண்ணிட்டு, சென்டுங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, அதாவது மெட்டாமாஸ்க் இல்லன்னா ட்ரஸ்ட் வாலெட். இப்போதைக்கு நான் வந்து மெட்டாமாஸ்க்க தான் வந்து சூஸ் பண்ணிக்க போறேன். பொதுவா வாலெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து டிஃபால்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அப்பியர் ஆகாது. நாம தான் வந்து இம்போர்ட் வந்து பண்ணிக்கணும். ட்ரஸ்ட் வாலெட்டா இருக்கட்டும், இல்லன்னா மெட்டாமாஸ்க்கா இருக்கட்டும், எந்த வாலெட்ல இருந்தாலும் சரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டாமாஸ்க்ல நான் பிஎன்பி செயின தான் வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா, ஜெம்டாஸ்க் வெப்சைட்ல பிஎன்பி நெட்வொர்க்க யூஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஸோ அதனால தான் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிஎன்பில இருக்கு. ஓகேவா? இப்போ என்கிட்ட இதில வந்து கேஸ் ஃபீக்காக அமௌண்ட் வந்து இங்க இருக்குது. ஜஸ்ட் இம்போர்ட் டோக்கன்ஸ்ன்னு குடுத்தேன் அப்படின்னா, இந்த இடத்துல சர்ச் பண்ணிக்கலாம். சிம்பிளா வந்துரும். ஜேஎம்பிடின்னு போட்டீங்க அப்படின்னாலே வந்துரும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு, நெக்ஸ்ட்ங்கிறத வந்து குடுத்துக்கோங்க. அண்ட் இப்போ இம்போர்ட்ன்னு குடுத்துட்டோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்ல வந்து அப்பியர் ஆகும்.
ஸோ இப்போ ட்ராக் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னா இங்கே வந்து அப்பியர் ஆகுதா. ஸோ இதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம நார்மலாக பண்ணுறது தான். ரெசிவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து காப்பி அட்ரஸுங்கிறத கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு காப்பி பண்ண அட்ரஸை இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷனை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆகாது. ஏன்னா நமக்கு வந்து அந்த பிஎன்பியில் வந்து கேஸ் ஃபீ அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தான் எரர் காட்டும். பெருசாக வந்து நெட்வொர்க் ஃபீ அதிகமாக இல்லை, வெறும் $4.35 தான் வந்து போட்டிருக்காங்க. இதையும் நான் வந்து மெட்டாமாஸ்கில் இருந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்பேன். ஏன்னா அந்த மெட்டாமாஸ்கில் ஒரு $2.5 பிஎன்பி வந்து அங்கே வந்து இருக்குது. ஸோ அதனால் என்னால் டிரான்சாக்ஷன் வந்து ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஒருவேளை உங்ககிட்ட இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு நெட்வொர்க்கில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்க. அப்போது அந்த கேஸ் ஃபீக்காக என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிளாக நம்மளுக்கு டக்குன்னு வேணும்னா இந்த Covaca.xyz வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் அப்பியர் ஆகும். ஃப்ரண்ட் பேஜ் பிஎன்பி, பாலிகானு, சொலனா. ஸோ மேக்ஸிமம் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற 3 நெட்வொர்க்கில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஜெம்டாஸ்க் வெப்சைட்லேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற போது வந்து காட்டிச்சு. ஸோ நான் ஆல்ரெடி பிஎன்பி தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல பேக்கை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. $58 பே பண்ணிங்க அப்படின்னா 50 சென்ட்ஸுக்கான பிஎன்பி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோவே போதும். ஏன்னா அங்கே வந்து $4.35 தானே வந்து காட்டிருக்கு. அதனால் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா உங்களுடைய நேமு, இமெயில் அட்ரஸ்ஸு, அப்புறமா BIP20 அட்ரஸ்ஸு, எங்கே உங்களுக்கு கேஸ் ஃபீ வந்து பே பண்ணணுமோ அங்கே இருக்கக்கூடிய பிஎன்பியோடைய அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதையும் நான் வந்து காட்டிடுறேன். இது வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், ஓகேவா. நீங்கள் வந்து ஒருவேளை ட்ரஸ்ட் வாலெட்டோ இல்லைனா மெட்டாமாஸ்கோ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அங்கே நெட்வொர்க்கை பிஎன்பின்னு சூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பிஎன்பி காயினை இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு ரெசிவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த அட்ரஸ் வரும். இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க, ஓகேவா. காப்பி பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் Covaca வெப்சைட்டில் பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு மற்றது எல்லாமே ஃபில் பண்ணி பேமெண்ட்டுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜில் அவங்களுடைய யூபிஐடி ஆர் கியூஆர் கோட் ரெண்டுமே வரும். ஸோ அதில் நீங்கள் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய ஃபோன்பே மூலிமாவோ இல்லைனா ஜிபே மூலிமாவோ வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணிக்கலாம். பே பண்ணிவிட்டு வித்தின் 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎன்பியில் ரிசீவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு டிரான்சாக்ஷனுமே வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மெட்டாமாஸ்கில் ஒரு $2.5 பிஎன்பி வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த பினான்ஸுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த ஜிஎம்டியை இந்த மெட்டாமாஸ்க்கு வந்து நான் சென்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நம்ம லைவாக பார்த்துருப்போம். ஏன்னா ஒருவேளை என்ன மாதிரி நீங்கள் பினான்ஸில் போய்ட்டு கனெக்ட் பண்ணி வச்சுருந்து சேம் திங் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். இப்போ பிஎன்பி வந்து சூஸ் பண்ணிவிட்டு சென்டுங்கிற பட்டன் வந்து கிளிக் பண்ணணும். ஏன்னா எனக்கு கேஸ் ஃபீக்காக வேணும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி காப்பி பண்ணி அந்த Covaca வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டினேன் இல்லையா, அதே அட்ரஸ் தான். ஜஸ்ட் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துடலாம். டைரெக்டாக பிஎன்பியில் இருக்குது. ஸோ அந்த பிஎன்பியை நம்ம வந்து டைப் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் டாலர் வேல்யூவாக வந்து மாற்றிப்போம். ஸோ ஜஸ்ட் இந்த பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மாறிக்கும். சரி, இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 0.20 சென்ட்ஸ் இருந்தாலே போதும். 0.20 சென்ட்ஸு. சரி, நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இதுக்கு எவ்வளோ கேஸ் ஃபீ பிடிக்கிறாங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட மேக்ஸிமம் ஃபீ வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாக தான் வந்து பிடிக்கிறாங்க. எனிவே சென்ட் பண்ணிடுவோம். இங்கேயும் பிஎன்பியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ $16.60 இருக்குது. நம்மளுக்கு தேவைப்படுறதே வந்து ஒரு $4.35 தான். இப்போ நான் ஜேஎம்டி டோக்கனை கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சென்டுங்கிறத கொடுத்துட்டு மெட்டாமாஸ்கில் இருக்கக்கூடிய ஜேஎம்டியோடைய அட்ரஸ் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஆல்ரெடி நான் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு ரெசீவ் அப்படிங்கிற பட்டன் வந்து கொடுத்துக்கலாம், ஓகேவா. ரெசீவ்னு கொடுத்தாச்சு. அட்ரஸ் வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணுறதுக்கு அப்புறமா இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா கேஸ் ஃபீக்கெல்லாம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்குது. ஒட்டுமொத்த நான் ஜேஎம்டி டோக்கனை வந்து நான் வித்ட்ரா பண்ண போகிறேன். அதனால் மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். ரிவ்யூ சென்ட் கொடுத்துடலாம். இப்போ வந்து தாராளமாக கன்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்மக்கிட்ட கேஸ் ஃபீக்காக இருக்குது இல்லையா அமௌண்ட்டு. எகைன் வந்து $4.35 வந்து பிடிக்கிறாங்க. ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்றோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டிரான்சாக்ஷன் சப்மிட்டட்னு வந்துருச்சு. எனிவே வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து போயிட்டுருக்கும். ஸோ இப்போ வந்து ரெடியூஸ் ஆனதை நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போது இங்கேயும் வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரொம்ப லாங்காக உங்களுக்கு வந்து வேணாம் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த மெட்டாமாஸ்க்கோ இல்லைனா ட்ரஸ்ட் வாலெட் வந்து தயவு செஞ்சு சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பினான்ஸில் சூஸ் பண்ணதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சொன்னது தான், அவசர கொடுக்க போயிட்டு நான் அந்த மாதிரி சூஸ் பண்ணிட்டேன்.
சரி, இப்போ நான் வந்து மறுபடியும் என்ன பண்ணணும் அப்டின்னா, இந்த ஜேஎம்டி டோக்கன் வந்து ஸ்வாப் பண்ணணும். எது கூட அப்டின்னா, யுஎஸ்டிடிக்கு வந்து நான் ஸ்வாப் பண்ணணும். பிஎன்பி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஜேஎம்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எந்த டோக்கனா வேணும் அப்டின்ற இடத்துல யுஎஸ்டிடி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எங்க இருக்கு? யுஎஸ்டிடி சர்ச் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ சூஸ் பண்ணிக்கிட்டு, இப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எல்லாத்தையும் தான் வந்து ஸ்வாப் பண்ண போறேன். அதனால யூஸ் மேக்ஸ்ன்றத குடுத்துட்டோம் அப்டின்னா, இவ்வளோக்கான யுஎஸ்டிடி நீ வந்து ஸ்வாப் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. ஓகேவா? இதுக்கும் வந்து கண்டிப்பா கேஸ் ஃபீ வந்து தேவைப்படும் பிஎன்பில. ஆனா இந்த இடத்துல கேஸ் ஃபீ ஸ்வாப் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 34 சென்ட்ஸ் வந்து பே பண்ண சொல்லுது. எனிவே ஸ்வாப் பண்ணிப்போம். அவ்வளோதான். இப்போ ஸ்வாப் பண்ணிட்டோம் அப்படின்னா, யுஎஸ்டிடில போயிட்டு விழுந்துரும். இந்த ஸ்வாப் டிரான்சாக்ஷன் வந்து இப்போ கம்ப்ளீட்டா வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த மெட்டாமாஸ்க்ல இருந்து ஜியோடெஸ்க்கு வந்து வித்ட்ரா பண்ணணும். அதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த ஜியோடெஸ்ல இருக்கக்கூடிய யுஎஸ்டிடி, அதாவது பிஎன்பி நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய யுஎஸ்டிடியோட அட்ரஸ் தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம ஜியோடெஸ்க்குள்ள போனோம் அப்படின்னா, சென்டரா அந்த டேஷ்போர்டுன்னு இருக்கும். அத வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ அத கிளிக் பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, டெபாசிட், வித்ட்ரா, இன்னர் நல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு டெபாசிட்ன்னு நம்ம குடுத்தோம் அப்படின்னா, இந்தியன் ரூபீஸ், அதாவது நம்ம லோக்கல் கரன்சிய டெபாசிட் பண்ற மாரியான ஒரு ஆப்ஷன் தான் இது. ஆனா நம்ம டெபாசிட் பண்ண போறது வந்து பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ. அதனால யுஎஸ்டிடி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெட்வொர்க்குங்கிற இடத்துல பிஎஸ்சி வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ கெட் டெபாசிட் அட்ரஸ்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, இங்க அப்பியர் ஆகக்கூடிய இந்த அட்ரஸ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மெட்டாமாஸ்க்ல வந்து பேஸ்ட் பண்ணணும். எகைன் இந்த யுஎஸ்டிடி வந்து கிளிக் பண்ணிக்கலாம். டெதர் யுஎஸ்டிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணிட்டோம்னா, சென்டுங்கிற பட்டன வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா, நான் காப்பி பண்ணேன் இல்லையா? அந்த அட்ரஸ் வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா, இந்த இடத்துலயும் இந்த கேஸ் ஃபீ அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து தேவைப்படும். ஸோ நான் எல்லாத்தையும் வந்து வித்ட்ரா பண்ண போறேன். அதனால மேக்ஸிமம்ன்றது குடுத்துடுறேன். ஜஸ்ட் நெக்ஸ்ட்ன்னு குடுத்தோம் அப்படின்னா, எவ்வளோ கேஸ் ஃபீ அப்படிங்கிறது எல்லாமே இங்க வந்து காட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 0.000104 பிஎன்பிக்கான கேஸ் ஃபீய தான் வந்து புடிக்கிறாங்க. ஸோ சென்டுன்னு குடுத்துருவோம். ஸோ குடுத்துட்டு அப்புறமா இங்கேயும் வந்து கண்டிப்பா சக்ஸஸ்ஃபுல் தான் ஆகும். ஏன்னா நம்ம ப்ராப்பரா பண்றதுனால, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா பண்ணோம் அப்படின்னா, அது வந்து கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்சாக்ஷன் வந்து முடிஞ்சிரும். இந்த யுஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜியோடெஸ்க்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆயிருச்சு. இங்க ரிசீவ் ஆன இந்த யுஎஸ்டிடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலயும் செல் பண்ணணும். அப்படி செல் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து பேங்க்குக்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த பை அண்ட் செல், அது பக்கத்துல ட்ரேடுன்னு இருக்குது இல்லையா? அது வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா யுஎஸ்டிடிய சூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ட செட் பண்ணி நம்ம வந்து செல் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக்கு. இப்போ நம்ம செல் பண்ணணும் அப்படின்னா, செல்லுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா, கீழ இந்த கிரீன்ல இருக்குது பார்த்தீங்களா? இதில தான் நம்ம வந்து ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் லாஸ்ட்டா இருக்கிற கம்மி பிரைஸ் ரூ. 84.42 நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இத வாங்குறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அதாவது கம்மி விலைக்கு விக்கிறது. ஓகேவா? ஆனா அதிகபட்சமா இருக்கக்கூடிய ரேட்ட சூஸ் பண்ணோம் அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அதனால நான் ஒட்டுமொத்த யுஎஸ்டியும் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து ஒரு 84.78ல வந்து இப்போதைக்கு ஆவரேஜா வச்சிருக்காங்க. பட் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 84 இத வந்து சூஸ் பண்றேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 1671 வந்து கிடைக்கும். ஸோ செல் நவ் குடுத்துடுறேன். அக்செப்ட்டும் குடுத்துடுறேன். இப்போ அவ்வளோதான். ஆர்டர் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ்ல செல் பண்ணிடும். இந்த ஒரு அமௌண்ட் வந்து நீங்க கீழ பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த ஒரு டார்கெட்ட ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, செல் பண்ணிட்டு அந்த ஒரு அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டேஷ்போர்ட்ல போட்டு விட்டுருவாங்க. ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கனாலே தெரியும். அவைலபிள் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூ. 1655 இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்ட்டா பேங்க்குக்கு ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்கலாம். அது எப்படின்னா, சென்ட்ரா வித்ட்ரான்னு சொல்லி இருக்குது இல்லையா? அத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எவ்வளோ அமௌண்ட் வித்ட்ரா பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ நான் மேக்ஸிமம் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா வித்ட்ராங்கிறது குடுத்தீங்கன்னா, வித்தின் ஒரு 1 ஹவர்க்குள்ள உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்டுக்கு டைரக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த ப்ராசஸு. பட் நான் சூஸ் பண்ண மாரி சூஸ் பண்ணீங்கன்னா, என்ன மாரி தான் வந்து ரிஸ்கியா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏகப்பட்ட டிரான்சாக்ஷன பண்ணி, ஃபைனலா இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வித்ட்ரா பண்ண முடியும். அதுவே நீங்க ஒரு வேள ஸ்டார்ட்டிங்கே வந்து இந்த அனிகெயின்ல வந்து சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மெட்டாமாஸ்க்கோ இல்லன்னா ட்ரஸ்ட் வாலெட்டோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டிரான்சாக்ஷன் தான். உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து முடிஞ்சிரும். ஸோ இதில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல இல்லன்னா Instagramலயோ கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.